நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்கக்கூடிய எல்லா டவுட்ஸையுமே நம்ம வித்தின் 4 ஹவர்ஸில் ரிப்ளை பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அந்த வீடியோ கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து 99% செல்லர்ஸுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அமேசான் ஏஐ அப்படிங்கிறது ரீசெண்டாக எல்லா ஃபீல்டுலேயுமே டெவலப் ஆகிட்டு வருது. நம்ம இ-காமர்ஸ் ஃபீல்டு மட்டும் கிடையாது, எல்லா ஃபீல்டுலையுமே ஏஐ டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ அதை வந்து அமேசானும் அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பையருக்காக கிடையாது, செல்லருக்காக இந்த அமேசான் ஏஐயை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா செல்லரை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அமேசான் ஏஐ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு புது புது விஷயங்கள் வரும்போது நீங்கள் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களாலையும் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன், கிளிக் த்ரூ ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் பண்ணும்போது உங்களோட சேல்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ அமேசான் ஏஐ அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை அமேசானில் லிஸ்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டை சேம் ஃப்ளிப்கார்ட்டில், மீஷோ இல்லைனா உங்களோட ஓன் வெப்சைட்டில் கூட பண்ணியிருப்பீங்க. வேறு ஏதாவது கூகுள், சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி நிறைய பிளேஸில் உங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அமேசானில் உங்களுக்கு தெரியும். அதுலேயே வந்து கேட்பாங்க நீங்கள் வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் சேல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை மானிட்டர் பண்ணுறதுக்காக தான். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காக. நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ரைஸ் வைக்கிறீங்க அமேசானில் அப்படின்னா அமேசானில் ஒரு ப்ரைஸ் வைப்பீங்க, உங்களோட ஓன் வெப்சைட்டில் ஒரு ப்ரைஸ் வைப்பீங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரியான கான்செப்டை கொண்டு வராங்க அவங்க. அவங்களோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பையரோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இது வந்து எப்படி செல்லருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அமேசான் இந்த டேட்டாவை வந்து ஸ்க்ராப் பண்ணுறாங்க நம்மளோட எல்லா பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்தோம். லைக் வந்துட்டு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், கூகுள், நான் முதல்லயே சொன்ன மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம் வந்து உங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைஸ் என்ன வச்சுருக்கீங்க, அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இன்வென்ட்ரி எவ்வளோ, ஸ்டாக் எவ்வளோ வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமேசான் லிஸ்டிங்கில் ஒரு ப்ராடக்ட் லிஸ்டிங்கில் ஒரு டேட்டா வந்து கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். இப்போ இது வந்துட்டு வாரண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமேசானில் கொடுக்குறீங்க. ஆனால் உங்கள் ஓன் வெப்சைட்டில் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை நீங்கள் கொடுக்கல. ஸோ இது எல்லாமே வந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க அமேசான். ஏன்னா நம்ம வந்துட்டு செல்லராக ஏதாவது ஒரு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் நம்ம பண்ணுவோம். ஆனால் அவங்க வந்துட்டு செல்லருக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் பையரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அதை தான் வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸாக பார்ப்பாங்க அமேசான் சைட்லேருந்து. அதுக்காக தான் இந்த ரிவ்யூ எல்லாமே வந்து மற்ற சைட்லேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளே வந்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு நிறைய ரிவ்யூ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஆர்டர் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அமேசான் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எப்படி ரிவ்யூ இருக்குது இதெல்லாமே வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இதுக்காக தான் வந்துட்டு இந்த டேட்டா எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அமேசானில் ஸ்டாக் 0 பண்ணியிருக்கீங்க, ஆனால் மற்ற பிளாட்ஃபார்மில் கண்டினியூஸாக சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அமேசானுக்கு என்ன தெரியும்னா, அப்போ வந்து நம்மளோட அமேசான் சைடில் ஏதாவது ஃபால்ட் இருக்கும், அதனால தான் வந்து இந்த செல்லர் நம்மளோட பிளாட்ஃபார்மில் 0 பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன இஷ்யூ இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த செல்லர்ஸ்க்கு இதே மாதிரி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க டேட்டாவை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற அல்காரிதமையும் அமேசான் ஏஐக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் ஏஐ பற்றி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நான் சிம்பிளாக அமேசான் ஏஐயில் எதுக்கு மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து ப்ரைஸ் ஆப்டிமைசேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களோட செல்லர் அக்கௌண்ட்டில். மினிமம் ப்ரைஸ் மேக்ஸிமம் ப்ரைஸ் செட் பண்ணுவீங்க. அது வந்து அந்த பீரியட் தகுந்த மாதிரி அதுவே வந்து அந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கும். அப்போ அது உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. மினிமம் ப்ரைஸ் வந்து எனக்கு இந்த ப்ரைஸுக்கு கம்மியாக போக வேண்டாம், மேக்ஸிமம் ப்ரைஸ் எனக்கு இந்த ப்ரைஸ்க்கு அதிகமாக போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ப்ரைஸை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களோட காம்படிட்டர் பொறுத்து இல்லைனா எப்போ நம்மளுக்கு வந்துட்டு அதிகமாக சேல்ஸ் வருது அதை பொறுத்து இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் பேஸ் பண்ணி அது இந்த ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். அதே மாதிரி உங்களோட காம்படிட்டரையும் அது வந்து அனலைஸ் பண்ணும். அவங்க என்ன ப்ரைஸ் வச்சுருக்காங்க, சேம் ப்ராடக்ட்க்கு அவங்க என்ன ப்ரைஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் அந்த ப்ரைஸை சேஞ்ச் பண்ணுறாங்க, கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஹீலியம் 10 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கூட போட்டிருப்பாங்க அந்த ப்ரைஸ் வந்து இந்த இயரில் இந்த ப்ரைஸில் இருந்துச்சு, இப்போ வந்து இந்த ப்ரைஸில் இருக்குது. அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இனிஷியலாக ஒரு செல்லராக லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 200 ருபீஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து அது 300 வரைக்கும் கொண்டு போகலாம் ப்ரைஸ்
இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் அதே ப்ராடக்ட் 200 rupees வச்சுட்டு சேம் ப்ராடக்ட் 1000 rupeesக்கு நீங்கள் மாற்றுனீங்க அப்படின்னா அமேசான் வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சில செல்லர்ஸுக்கு வந்து இந்த இஷ்யூ வந்திருக்கும். ப்ரைசிங் பாலிசி வயலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வந்து ஒரு பாலிசி வயலேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அது அக்கௌண்ட் ஹெல்த்து கூட அஃபெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறீங்க அமேசான்லனா 200க்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 300 அந்த ரேஞ்சு கொண்டு போகலாம். ஸோ எடுத்தோன்னே டக்குன்னு 1000 rupees அந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரைஸ் வந்து வைக்கக்கூடாது. அமேசான் வந்து உங்களோட லிஸ்டிங்கை சப்ரஸ் பண்ணி அக்கௌண்ட் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுதுனால. அதனால இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்லரோட பிஹேவியரை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிற அமேசான் ஏஐ மூலமாக. அதாவது அந்த ஷிப்பிங் காம்போ மாதிரி கொடுக்குறீங்களா, இல்லைனா ஸ்டாக் எவ்வளோ வச்சுருக்கீங்க, அண்ட் வந்து மற்ற செல்லரோட பிராண்ட் நேமை யூஸ் பண்ணுறீங்களா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமேசான் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஏதாவது ஒரு இமேஜில் லைட்டாக வாட்டர் மார்க் நம்மளுக்கு கூட தெரிஞ்சிருக்காது, ஆனால் அது வந்து பார்த்து கண்டுபிடிச்சி லிஸ்டிங்கை சப்ரஸ் பண்ணி விட்ரும். அப்புறம் லேட் ஷிப்மெண்ட் ஆகுது. அப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் ரிவ்யூ வாங்குறீங்க. இப்போ வந்து ரிவ்யூ வாங்கணும் அப்படிங்கறக்காக ஏதாவது ஒரு பையர் அக்கௌண்ட்லேருந்து வாங்குறீங்கன்னு வைங்களேன், அந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே அது வந்து மானிட்டர் பண்ணும். அதுவும் உங்களோட ஐபி அட்ரஸ் இருந்தே நீங்களே உங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா அது வந்து கண்டுபிடிச்சிடும். அது அந்த மாதிரி நீங்கள் போடும்போது அந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு காமிக்காது. சம்டைம் வந்து செல்லர் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இன்னொரு செல்லருக்கு, ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அமேசானே வந்து இவங்களோட பிராண்டை இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அது வந்து பாலிசி வயலேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொல்லும். இதுக்கெல்லாமே வந்து இந்த ஏஐ அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து ரெக்கமெண்டேஷன் கூட நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஏஐ பவர்டு ரெக்கமெண்டேஷன். இது ரீசெண்டாக நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க. செல்லர் அக்கௌண்ட்டில் ஒரு A+ கண்டென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு போனீங்க அப்படின்னா அதுலேயும் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு A+ கண்டென்ட் ஆட் பண்ணுங்க அப்படின்னு வந்திருக்கும். ஒரு கேம்பெயின் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கேம்பெயினுக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நிறைய கிளிக்ஸ் வருது, நிறைய ஆர்டர்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சஜஸ்டட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி காமிக்கும். அதே மாதிரி கீவேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் கீவேர்ட்ஸ் அப்படி சொல்லி காமிக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐ இருக்கிறங்காட்டி தான் அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பையருக்கு மட்டும் யூஸ்ஃபுல் கிடையாது, செல்லருக்கும் வந்து யூஸ்ஃபுல் தான். எப்பவுமே வந்துட்டு ஒரு செல்லராக இருந்தீங்கன்னா அவங்களோட பாலிசி வயலேட் பண்ணாமல் நீங்கள் போயிட்டீங்க அப்படிங்கும்போது அமேசானே கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட் வந்து பூஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. இது வந்து இந்த அமேசானோட ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு சில டைமில் வந்து ட்ரெண்ட் ஆகும் பார்த்துக்கிறீங்களா. இந்த மாதிரி நேரத்தில் எல்லாமே வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸை ஒரு நல்ல பாலிசி வயலேட் பண்ணாமல் இருக்கக்கூடிய செல்லராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் அதுவே வந்து ஒரு நல்ல பொசிஷனில் உங்களுக்கு கொண்டு போய் காமிக்கும். இதில் வந்து ஃப்ராட் டிடெக்ஷன் அது இது பண்ணுறதுக்காகவும் இந்த அமேசான் ஏஐ வந்து யூஸ் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் பேட்டர்ன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பையர் இருக்காங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு கமெண்ட்டில் கூட பார்த்துருந்தேன், இந்த மாதிரி 20 ஆர்டர்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் போட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஃப்ராட் டிரெக்ஷனையுமே இது வந்து அனலைஸ் பண்ணும். பட் என்ன அப்படின்னா பையருக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் அது டைம் எடுத்து தான் வந்து அவங்க என்ன பண்ணுறனால பண்ணுவாங்க. ஏன்னா பையருக்கு தான் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ்ன்னு கொடுப்பாங்க செல்லரை விட. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பையர் வந்து 20 ஆர்டர் போட்டாங்கன்னா ஒரு டைம் போட்டோன்னே வந்து அவங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டினியூஸாக இதவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது தான் வந்து அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பையருக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்ப்பாங்க. இது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளே செல்லராக ஒரு ரிவ்யூ வந்து போடுவோம், நம்மளோட இன்னொரு பையர் அக்கௌண்ட் வச்சு போடுவோம். அப்போ வந்து ஐபி அட்ரஸ் வச்சு டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா ஒரு பையராக இருக்காங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் வந்து 1 இயராவது பையராக இருந்திருக்கணும், ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களால ரிவ்யூ போட முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரிவ்யூ போட்டிருந்தாங்கன்னா அது எல்லாமே வந்து வராது. இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டுக்குமே ஏஐ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அமேசான் ஏஐயை நம்மளுக்கு செல்லருக்கு வந்து ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது நிறையாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அமேசான் ஏஐ வந்து செல்லருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்ததில் பார்த்தீங்கன்னா கேம்பெயினில் பீட்டா வெர்ஷனில் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க, அமேசான் பில்ட் ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது இப்போ தான் வந்து ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த பில்ட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக கேம்பெயினில் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ ஒரு பையர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பர்ச்சேஸ் பிஹேவியரை கண்டினியூஸாக அனலைஸ் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸை அவங்க வாங்குறாங்க, எந்த மாதிரியான பிராண்டில் அவங்க வந்து அட்ராக்ட் ஆகிருக்கிறாங்க, எதை வந்து கண்டினியூஸாக வாங்கிட்டே இருக்காங்க, எதை வந்து ஆட் டு கார்ட்டில் போட்டு வச்சிருக்காங்க, எந்த மாதிரியான ப்ரைஸுக்குள்ளே அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறாங்க, 1000க்கு மேலே வாங்குறாங்களா, 1000க்குள்ளே வாங்குறாங்களா, 500 ரூபாய்க்குள்ளே வாங்குறாங்களா, இந்த மாதிரியான எல்லா இதையுமே வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து அனலைஸ் பண்ணி ஒரு டேட்டாவை கேதர் பண்ணி வைப்பாங்க. இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு குரூப்பாக வந்து அந்த ஆடியன்ஸை பிரித்து வைப்பாங்க. இவங்க வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்டில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, இந்த மாதிரியான ப்ரைஸுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி குரூப்பாக அந்த ஆடியன்ஸ் வந்து பிரித்து வைப்பாங்க. அதுதான் வந்து பில்ட் ஆடியன்ஸ் சொல்லுவோம். ஸோ நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ணும்போது அந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிப்பாங்க, அமேசான் பில்ட் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் வந்து பிட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி இப்போ வந்து உங்களோட சிமிலராக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை ஒரு சில ஆடியன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு மட்டும் ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸ் மூலமாக உங்களோட கேம்பெயினை உங்களோட ப்ராடக்ட்டை முன்னாடி கொண்டு போய் காமிக்கணும்.
காமிக்கணுமா அப்படிங்கிறத அமேசான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் பிட் வேல்யூ போடுவீங்களா கேம்பெயின் ரன் பண்ணும்போது, அந்த பர்சன்டேஜில் ஒரு 30% வச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு மட்டும் உங்களோட ப்ராடக்ட்டை முன்னாடி கொண்டு போய் காமிக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்காங்க, சிமிலராக இருக்க மாதிரி ஆட் டு கார்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ பையிங் இன்டென்ட் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி அமேசான் ஏஐ வந்து செல்லருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லை, கேம்பெயினுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு A+ ரெக்கமெண்டேஷன் பார்த்துருப்பீங்க. அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் ரன் பண்ணலாம் அந்த மாதிரியான கான்செப்ட் பார்த்துருப்பீங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸிங் லிஸ்டிங், அந்த லிஸ்டிங்கில் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா லிஸ்டிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்கள், அது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்துட்டு ஏஐ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வருது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் காமிச்சிச்சு அப்படின்னா அது நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குன்னா அது நீங்கள் கண்டினியூஸாக அதை பேஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா அகைன் உங்களுக்கு இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். ஸோ இவங்க வந்து செல்லருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை நம்ம தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலாக என்ன கன்க்ளூஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அமேசான் வந்துட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே அனலைஸ் பண்ணுறாங்க, அமேசான் செல்லர் அக்கௌண்ட்டில் மட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாத்துலேயுமே ஃபேராக இருக்க மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் ஒரே மாதிரி வைக்க முடியாது, எனக்கு கமிஷன் ஆட் பண்ணியிருக்காங்க அமேசான். ஸோ ஆனாலும் வந்துட்டு ரொம்ப அதிகமான இது நீங்கள் கொடுக்கக்கூடாது. இப்போ 200 ஒரு வேறு பிளாட்ஃபார்மில் கொடுக்குறீங்கன்னா அமேசானோட கமிஷன் வந்து ஒரு 13% இருந்துச்சுன்னா அந்த 13% ஷிப்பிங் சார்ஜ் அதெல்லாம் போட்டாலுமே மேக்ஸிமம் வந்து ஒரு 500 வரும்னு வைங்களேன். அந்த ப்ராடக்ட் 500க்கு பதிலாக நீங்கள் 1000 rupees வச்சிங்க அப்படின்னா அது ரொம்பவே அதிகமான ப்ரைஸ் தானே, அது எல்லாமே வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வாரண்டி கொடுக்குறீங்க அந்த மாதிரியான விஷயத்தை லிஸ்டிங்கில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கீங்க அதையும் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, ப்ரைஸ் எப்படி வைக்கிறீங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு ஒரு செல்லராகவும் உங்களுக்கு அமேசான் ஏஐ ரெக்கமெண்ட் பண்ணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கும். அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டினியூஸாக அது உங்களுக்கு கொடுத்துட்டே வரும். நீங்கள் வந்து அது மூலமாக ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக 4 hours ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.